நீ வருவாயின 2, 3 நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேன்னு சொல்லிட்டாரு. நீங்க வாங்க பாத்துக்கலாம்னாரு. ஆனா அஜித் சார் இப்போ வந்து மாஸ் எலிமெண்ட், மாஸ் ஹீரோ அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்காரு. அது எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க அந்த படத்தை தெளிவா பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம அவர் செத்து போனதை எங்கேயுமே காட்டல. பயப்படுறாரா சார்னு கேட்டேன். மக்களோட மக்களா பயணிக்க முடியாத ஒருத்தர் நம்ம எப்படி வழிநடத்த முடியும்? நியாயமான கேள்வி இல்லையா? இதை நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். மக்களை பார்த்து பயந்து கொண்டு கூண்டுக்குள்ளே இருக்கிற சிங்கம் மாதிரியே போனால் அந்த சிங்கத்தால் நாட்டுக்கு என்ன பயன்? இப்போ ஏன் அந்த கோபம் வந்துச்சு உங்களுக்கு? வெற்றிமாறன் படத்தை நான் வந்து பார்க்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற கோபம். ரொம்ப குரூரமான வயலன்ஸு, வன்முறை, அதை அப்படி போகுது. அதெல்லாம் ரோட்டில் நடந்தால் எவ்வளோ சட்ட சிக்கலாகும் யோசிச்சு பாருங்க. அது ஒரு கற்பனை தானே சார்? கற்பனையாக அந்த சினிமா உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? இப்போ நீங்கள் பேசுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் போடுறாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க நான் பார்க்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு. உங்களுடைய குழந்தைகள் பார்ப்பாங்க, மனைவி பார்ப்பாங்க, எதுவும் சொல்லலையா அவங்கக்கிட்ட? இல்லை, இனியா சொன்னால் உங்களை பற்றி தப்பாக எழுதிட்டு இருக்காங்கன்னு. தேவயானியுடைய கடை திறந்த ஒரு விஷயத்த நம்ம போட்டேன், இந்த மாதிரி கடை திறந்தோம் அப்படின்னு. அதுக்கு ஒருத்தர் உடனே கமெண்ட் போட, தேவயானிக்கு திறக்கிறதே வேலையா? தேவயானியை நான் இன்னமும் தேவயானியா, இன்னமும் அதே பிரின்சஸாகவே நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக நான் எவ்வளவோ இழந்திருப்பேன். அதெல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை. நான் ஒரு அஜித்தையோ ஒரு விஜயோ நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். அவங்களாம் எனக்கு ஒரு மிகுந்த நண்பர்கள் தான். ஆனால் செட்டில் என்ன சொல்லுவாங்க? தேவயானி புருஷன் தினமும் வராரு, வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. சில நாய்கள் ஒரு பெண் நாய் பின்னால் எப்படி போயிட்டே இருக்கு, அதையே படமை எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு கிளாசிக் டச் கொடுத்துட்டு அது கிளாசிக் ஆயிரும்னா அது முட்டாள். இல்லை, ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க சந்தானம் சார் வந்து சம்பளம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அது பெருசாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் சந்தானம் சார் உங்களுக்கு கால் பண்ணி ஏதாவது பேசினாரா? இல்லை சார், எல்லாருக்குமே தெரியுது ராஜகுமாரனுக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை, அவர் வந்து இருக்கப்பட்டவர்னு எல்லாருமே மைண்டில் வச்சு. நீங்கள் இருக்கப்பட்டவர் தானா? ஒரு வெற்றிப்பட இயக்குனர், பல படங்களில் நடிகர், இப்போது இமயா நேச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராடக்ட் கம்பெனியே நடத்திட்டு இருக்கீங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படின்னா, ஒரு வெற்றிப்பட இயக்குனர் அடுத்தடுத்து படங்கள் பண்ணுவார், நிறைய படங்கள் நடிப்பார். முக்கியமாக ஒரு நடிகை, ஒரு முன்ன நடிகையோட கணவர், அவர் இன்னொன்று அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ண போகிறாருன்னும் போது இமயா நேச்சுரல்ஸ்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளே இறங்கிட்டார். என்ன காரணம்? இல்லை, இதுவும் ஒரு வகையான விஷயந்தான். நான் அடுத்த ப்ராடக்ட்ஸ் பண்ணணும் இல்லை. இன்றைக்கி பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸு வந்து படமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏனோ தானோன்னு ஒன்று பண்ணிவிட்டு நம்ம முழிக்கக்கூடாது இல்லையா? நீ வருவாயின 2, 3 நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. அஜித் சாருடைய தரப்புலையும் பேசிக்கிட்டு இருக்கேன். பண்ணுவாங்க. நம்ம ரைட்டான வேயோட போய் ப்ரெசென்ட் பண்ணால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. 2, 3 ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஒரே டைமில் ஒரே ஸ்ட்ரெச்சில்? ஆமாம். ஏன்னா 2ல் அஜித் சாரோட போர்ஷன் ரொம்ப கம்மி தான் இருக்குது. 3ல் தான் அவுட் அண்ட் அவுட் இருப்பார். அதனால் ரெண்டையும் ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணால் தான் அவரே ஒத்துக்குவார். இல்லைன்னா என்னத்துக்கு அப்படின்னு நினைப்பார். அதெல்லாம் இருக்குது. இல்லை, இது புது தகவலாக இருக்கே சார். திடீர்னு இப்போ இது வருடக்கணக்கில் நான் 25th இயர் கொண்டாடுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணிட்டுருக்கேன், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கூட அஜித் சார் விஷயம் ஏன் சொல்கிறேன்னா, கம்பெனி ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் வாங்க பார்த்துக்கலான்னாரு. நான் கரெக்டான ப்ரொடியூசரோட கரெக்டான அவரை பேக் பண்ணுற அளவுக்கு, அந்த ப்ரொடக்ஷனை லாக் பண்ணுற அளவுக்கு போகணுன்ட்டு வெயிட் பண்ணேன். சௌத்ரி சார்கிட்ட நான் வந்து இன்னும் அதை பற்றி பேசலை. ஏன் பேசலைன்னா, அந்த சம்பளம், அந்த விவகாரங்களுக்கு அவர் உடன்படணும். இல்லாத பட்சத்தில் அவர்கிட்ட போயிட்டு நம்ம பேசி அது சரியாக வராது. இதெல்லாமே இருக்குது. ஓகே. ஆனால் அஜித் சார் இப்போ வந்து மாஸ் எலிமெண்ட், மாஸ் ஹீரோ அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கார். நீ வருவாயினா டோட்டல் ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர். அது எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அஜித் சார்கிட்ட அந்த விஷயம் பண்ணால் இப்போயே அது ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லை, அஜித் சார் வந்து அந்த படத்தில் ஒரு மிலிட்டரி வீரன். நீங்கள் மிலிட்ரியிலேருந்து வந்தவர். ஓகே, அதை மறந்துட்டீங்க. நீங்கள் அப்படி காமிச்சிருப்பீங்க சார். அவரை பார்த்தா மிலிட்ரியிலேருந்து வந்த மாதிரி. இல்லை, சூப்பரான டைலாக்ஸ் எல்லாம் சொல்லுவார். என்ன இப்போவே போகணுமா, கல்யாணம் முடிச்சுட்டு போகலாமல, ஆர்டர் வந்துருச்சு வர சொல்லி அப்படின்ட்டு சொல்லுவார். ஆர்டர்னு சொன்னால் உடனே போய் நிற்கணும். சுடுன்னு சொன்னால் கேள்வி கேட்காம சுடணும். சுட்டுக்குன்னு சொன்னாலும் அப்படி தான். அப்படி மாதிரி ஆடி போயிடுவாங்க அங்கே இருக்கிறவங்க. அது மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதிலிருந்து அப்படியே கொண்டு வர மாதிரி. ஆமாம், அவரை வந்து நீங்கள் அந்த படத்தை தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அவர் செத்து போனதை எங்கேயுமே காட்டல. ஒரு அவ்வளோ ஒரு கண்ணியமிக்க டைரக்டர் சார். கதைப்படி அவர் இறந்துட்டாருங்கிறது அந்த நேரத்தோட கதை. ஓகே. நீங்கள் எங்கேயுமே ஒரு செத்து போனதாகவோ ஒரு டெட் பாடியாகவோ நீங்கள் அஜித் சாரை ஒரு நடிகரை அப்படி கூட காட்டுறதுக்கு விரும்பாத ஒருத்தன் சார் நான்.
யாருக்கு பிடிக்கும்? அஜித் செத்துட்டாருன்னு காமிச்சா எனக்கே பிடிக்காது ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஒரு மிலிட்ரி சட்டை ரத்தம் கரையோட இருக்கும், கேமரால இருக்கும். அப்படி எடுத்துட்டு தேவயானி சொல்லுவாங்க, கதறுவாங்க. அந்த ஆக்ஷனில் நான் மயக்க மாட்டேன், 3 நாள் கழிச்சு தான் கண் முழிச்சேன், கேட்டால் அவர் செத்துட்டாருன்னு சொன்னாங்க. அப்படி இப்படித்தான் நான் சொல்லியிருக்கிறேன் தவிர சஜஸ்டிவாக தான் சொல்லியிருக்கிறேன், ஸ்ட்ரெயிட்டாக காட்டல சார். அப்படி ஒரு இயக்குனர் சார் நான். எவனா நீங்கள் சொல்லுங்கள். அப்போது ஒரு மரணத்தை கூட சஜஸ்டிவாக சொல்ல முடியும். இப்போ அது எனக்கு உபயோகமாக இருக்குது பாருங்க. பாசிட்டிவ் ரைட்டான ப்ரெசன்டேஷன். இப்போ நான் சாகவே இல்லைன்னு சொல்லுவேன். அவர் டியூட்டிக்கு போகணும், எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டாருன்னு சொல்லுவேன். ஓகே, சரிங்களா? இப்போ திரும்பி வராருன்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ண முடியும்? ரைட்டான மேன் வந்து ரைட்டாக தான் திங்க் பண்ணுவான் சார். எதை எவ்வளோ காமிச்சா போதுன்னு ஒன்று இருக்கு. ஓகே, உங்களுக்கு தேவயானி மேமை தவிர வேற யாரும் ஹீரோயினா பார்க்க முடியலையா? இல்லை, நான் தொடர்ந்து அவங்க கூடயே தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. தேவயானி மேமோட எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே உங்கள் படங்களில் தான் அதிகமாக வந்திருக்குது. கெமிஸ்ட்ரி அப்போயே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அவங்களுக்கு. இல்லை, நான் அதுக்கு பெரிய விளக்கம் ஒன்றும் இதுக்கு தேவையில்லை. அவர்கள் பெரிய ஹீரோயின், நம்ம வீட்டில் இருக்காங்க, அவங்க வச்சுக்கிட்டு நம்ம படம் பண்ணணும். நம்ம ஒரு படம் போடுறோம், எழுத்துக்கள் எழுதுகிறோம், அது அவங்க மேலே எழுதுனா நல்லா இருக்குங்கிறது தான். 60 படங்கள் சிவாஜி சாரோட ஹீரோயினாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன்னு பத்மினி மேடம் சொல்கிறாங்க. 60 படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் தான் சொல்கிறேன். சரிங்களா? 60 படங்கள் ஒரே ஹீரோவோட ஒர்க் பண்ணும் பொழுது அது எப்படி இருக்கும்? அது மாதிரியான ஒரு விஷயந்தான். ஓகே, கண்டிப்பாக. இவ்வளோ பாசிட்டிவாக பேசக்கூடிய ராஜகுமாரன் சமீப காலங்களில் நியூஸில் மனநலம் பாதிக்கப்பட்டவர், இவர் வந்து சினிமாவில் சரியான வாய்ப்பு கிடைக்காம விரக்தியில் பேசுகிறாரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கடந்து வந்துடுங்க. என்ன காரணம் சார்? திடீர்னு ஏன் வெற்றிமாறனை பற்றி பேசுகிறோம், மகேந்திரன் சாரை பற்றி பேசுகிறோம்? என்ன காரணம்? ஏன்னா இவங்க சொல்கிற மாதிரி இந்த மனநலம் பாதிக்கப்பட்டது இதெல்லாம் சொல்லும்போது எந்த இன்டர்வியூலுமே நீங்கள் எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக தான் பேசுகிறீங்க. அப்படின்னும் போது ஏன் அந்த மாதிரி வருது உங்களுக்கு? பொதுவாக நம்ம ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் என்னை பற்றி ஏதாவது சொல்கிறீங்கன்னா அது உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. சட்டியில் இருக்கிறது தான் அகப்பியில் வரும். உங்ககிட்ட அது இருக்கிறதுனால நீங்கள் அதை எங்கிட்ட சொல்கிறீங்க. நான் எங்கிட்ட இருக்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். நான் சொல்கிறது பாசிட்டிவாக இருக்கிறதா நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஒரு பாசிட்டிவ் பர்சன். நீங்கள் சொல்கிறது நெகட்டிவாக மாறி இருக்கிறாங்கன்னா அது அவர்களுடைய உணர்வு தான், நம்மளுடைய இது ஒன்றும் கிடையாது. சரி, அப்படி தான் அது. ஓகே, அது அவங்கக்கிட்ட இருக்கிறது அவங்க வெளியில் அப்படி பார்க்குறாங்க, அப்படி சொல்கிறாங்க. இல்லை, அது ஒரு நியூஸ் சேனலில் வர்ற அளவுக்கு வரும்போது உங்களுக்கு அது ஹர்ட் பண்ணலையா அந்த விஷயங்கள்? இல்லை, என்னை வந்து நான் ரைட்டாக இருக்கிறேன், ரைட்டான பர்சன், ரைட்டாக தான் எதுவுமே சொல்கிறேன். இன்றைக்கி கூட ஒரு பெரிய நான் சொல்கிறேன், இது காரு 9 மணிக்கு வெளியில் போயிட்டு 10 மணிக்கு இங்கே வரும்பொழுது வாசலில் நிறுத்தாதீங்க, நிறைய போலீஸ் இருந்தாங்க, வாசலில் நிறுத்தாதீங்க, இங்கே நிறுத்தாதீங்க அப்படின்னாங்க. என்னாச்சு சார்னு, கவர்னர் வராரு அப்படின்னாங்க. நான் காரை உள்ளே கொண்டு போய் நிறுத்திட்டு மறுபடியும் போலீஸ்கிட்ட போய் சொன்னேன், ஏன் சார் காரை நிறுத்தக்கூடாது? இல்லை கவர்னர் சார் 30 அடி ரோட்டில் 10 அடியில் கார் நின்னா என்ன பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு கேட்டேன். இல்லை அது பாதுகாப்பு கருதி அப்படின்னாரு. பயப்படுறாரா சார் கவர்னர் அப்படின்னா? ஆக்சுவலாக அவர்கள் தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும். நம்மை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள்னா நாம் ஏதோ செஞ்சிருவோங்கிற மாதிரி அவருக்கு பயம் இருக்குதுன்னா அவர் நமக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுருக்கணும் இல்லையா? ஆக நம்ம செஞ்சதை திருப்பி செஞ்சிருவாங்கப்பா இங்க அப்படின்னு பயப்படலாம். பயப்படுறாரா சார்னு கேட்டேன். மக்களோட மக்களாக பயணிக்க முடியாத ஒருத்தர் நம்ம எப்படி வழிநடத்த முடியும்? நியாயமான கேள்வி இல்லையா? இதை நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ தமிழ் இசை 2 ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருந்தாங்க. நான் கோயிலில் இருப்பேன், தடனன்னு அவங்க உள்ளே வருவாங்க. இதே கவர்னராக இருக்கும் பொழுது புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசின்னு அர்ச்சனை கொடுக்கும்போது நான் பார்த்துட்டு எனக்கு வணக்கம் போட்டது சொன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா தேவயானியும் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி அப்படின்னு. அப்படியா அப்படின்னு. அதே மாதிரி தேவயானி ஒரு சமயம் கோயிலுக்கு போகும்போது அவங்க கிளம்பிட்டாங்க, கோவிலிருந்து நிறுத்தி இறங்கி நடந்து வந்து 5 நிமிஷம் பேசிட்டு போகிறாங்க. 2 ஸ்டேட்டுக்கு கவர்னர் அவங்க, ஹைதராபாத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும். ஏன்? அவங்களுக்கு நம்மளை புரிஞ்சிருக்குது, இந்த மக்கள் நம்ம மக்கள், நமக்கு பாதுகாப்பானவர்கள்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இவருக்கு தெரியல. ஒரு மக்களை புரிந்தவர்கள் அந்த இடத்துக்கு வரணும். அப்போ தான் மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும், மக்களுக்கு ஏதாவது அவர்களாலும் செய்ய முடியும். மக்களை பார்த்து பயந்து கொண்டு கூண்டுக்குள்ளே இருக்கிற சிங்கம் மாதிரியே போனால் அந்த சிங்கத்தால் நாட்டுக்கு என்ன பயன்? ஓகே, நியாயமான கேள்வி இல்லையா? ஆளுநரை மட்டும் தான் சொல்கிறீங்களா இல்லை எல்லாரும்? யாராக இருந்தாலும் சார், மக்களோட பயணிக்கலைன்னா எப்படி நீங்கள்? நம்ம என்ன பாகிஸ்தான் நாட்டிலேயே இருப்போம் இல்லை வேறு அதர்
இப்போ ஒரு புதின் வராருன்னா அவர் பயப்படலாம், பாதுகாப்புக்குள்ள இருக்கிறேன். உங்க மக்களை பார்த்து நீங்களே பயந்தீங்கன்னா நீங்க தப்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மக்கள் கூட நீங்க ஏதோ சரியா இல்லைன்னு தானே அர்த்தம். ஓகே. இப்போ ஏன் அந்த கோபம் வந்துச்சு உங்களுக்கு? வெற்றிமாறன் படத்தை நான் வந்து பார்க்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற கோபம்? கோபம் இல்லை, நம்ம தார்மீகமான கருத்து தான் அது. கோபம் இல்லை, என்னால் பார்க்க முடியறதில்ல சார். நீங்கள் அவ்வளோ வீக்காக இருக்கிறீங்க, நீங்கள் வயசாயிட்டீங்க அப்படி சொல்ல. நான் சின்ன வயதில் கூட நான் அதெல்லாம் பார்த்ததில்லை சார். நமக்கான உணர்வுகள் இருக்கிறது. நம்மை மேம்படுத்துகிற விஷயத்தை நாம் கையாள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 10 வயதுக்குள்ளே நான் எவ்வளவோ புஸ்தகங்கள் படிச்சிருக்கிறேன். நம்மை மேம்படுத்தாத விஷயங்கள் பார்க்க முடியாது. நான் நல்ல உணர்வுகளை கொண்டவன், அதனால் என்னால் அதை பார்க்க முடியலன்னு இப்போ இந்த படங்கள்லாம் எதுவுமே மேம்படுத்தலையா? எந்த கருத்தையுமே நம்மகிட்ட கொடுக்கலையா? படிப்பினை சொல்லிக் கொடுப்பது வேறு, ஒரு அனுபவத்தை கொடுத்து விட்டு வெளியில் அனுப்புவது வேறு. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சினிமாவை ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக மட்டுமே அவர்கள் பார்க்கிறார்கள். இல்லை, ரஞ்சித் அவங்களுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அதனுடைய விஷயம் புரியணும். நாங்கள் அங்கிருந்து தான் கற்றுக்கொண்டோம், எண்ணற்ற விஷயங்கள் கற்றுக்கொண்டோம், வாழ்வியலை கற்றுக்கொண்டோம், ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டோம். எப்பொழுதுமே அது புரட்சி தலைவர் படங்கள் இருக்குது, அது புரியணும் ஃபஸ்ட்டு நமக்கு. இப்போது அண்ணன் அப்படின்னா நமக்கு வானத்தை போல வெள்ளைச்சாமி மாதிரி ஒரு அண்ணன், ஒரு ரோல் மாடல் இல்லைங்களா? இப்படி ஒரு அண்ணனாடா, என்ன இது? எந்த படமே உங்களுக்கு இருக்கலையா? சமீபத்தில் எந்த படங்களுமே உங்களுக்கு பெருசாக இருக்கு? இல்லை சார், பார்க்கும்படியான விஷயங்கள் எனக்கு ஒன்றும் தெரியல. பார்க்குறதுக்கு தூண்டணும், ஒரு படம் பார்க்க சொல்லணும். ரொம்ப குரூரமான வயலன்ஸு, வன்முறை, அதை அப்படி போகுது. அதெல்லாம் ரோட்டில் நடந்தால் எவ்வளோ சட்ட சிக்கலாகும் யோசிச்சு பாருங்கள். உங்கள் சினிமாவில் நடக்கிறதுனால அது பிரச்சனை இல்லை. ரோட்லையோ தெருவில் நீங்கள் சினிமாவில் காட்டுகிற ஒரு விஷயம் தெருவுக்கு தெரு நடப்பதாக இருந்தால் இந்த நாடு எங்கே இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அது ஒரு கற்பனை தானே சார்? கற்பனையாக தானே? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு பாக்யராஜ் சார் படங்கள் வந்த காலத்துல எல்லாம் தேட்டர் அப்படி ரொம்ப அதில் இருக்கிற கருத்துக்கள் பாருங்கள். நேற்றைக்கு கூட ஒன்று போட்டேன். மரத்தை ஒருத்தன் வெட்டிகிட்டு இருப்பான், அம்மா சாப்பிடுவா வெயில் ஆயிடுச்சு, அம்மா சாப்பிடுவா வெயில் ஆயிடுச்சு, நான் 4-5 தடவை கூப்பிடாம போக்கலை வீண்டு வெட்டிகிட்டே இருப்பான். உள்ளே போய் அந்த குழந்தைய கொண்டு மண்ணில் போட்டுரும் வெயிலில். அது கதறின உடனே விட்டுட்டு ஓடுவான். ஏன் கிழவி அறிவு இருக்கா, குழந்தைய வெயிலில் போட்டேன்னு? நீ பெத்த குழந்தைய வெயிலில் போட்டதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு இப்படி அழுவறியாடா? காலையிலேருந்து நான் பெத்த குழந்தை நீ வெயிலில் ஒரு வாய் சாப்பிடாம பண்ணுறியாடா? அப்படி சொல்லும் பொழுது என்ன ஒரு படிப்பினை, என்ன ஒரு அறிவு, ஞான தீபம் ஏற்றுகிற ஒரு விஷயம் சார் சினிமா. அது மிலிட்ரிக்காரர்கள் கையில் இருக்கிற துப்பாக்கி பாதுகாப்பானது சார். அதே தீவிரவாதிகள் கையில் இருக்கிற துப்பாக்கி தவறானது இல்லையா? ஓகே, அதுதான். அந்த சினிமா உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? 40 வருஷமாக சினிமாவில் இருந்திருக்கீங்க. இப்போ 40 வருஷமாக ஒருத்தர் சினிமாவில் இருக்கார் அப்படின்னா இன்றைக்கி பல கோடிக்கு சொத்து அதிபராக இருப்பார், பல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பார். உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? நிறைய, எண்ணற்றது. இப்போ நீங்கள் என்னை இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கிறது சினிமா தான் கொடுத்தது. உலகின் எந்த மூலையில் போனீங்கனாலும் நீங்கள் என்ன ராஜகுமாரனா அடையாளம் தெரிந்து கொள்ள எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, சினிமா தான் கொடுத்துருக்குது. எவ்வளோ பெரிய மனிதர்கள் என்னை தெரிந்து வைத்திருக்கிறார்கள், சினிமா தான் கொடுத்தது. அது நீங்கள் எதை நோக்கி நகர்ந்தீர்களோ, எதை நினைத்து சினிமாவுக்கு வந்தீர்களோ அதை நான் மிக பிரமாதமாக அடைந்திருக்கிறேன். ஓகே, பொருளாதார ரீதியாக ஒரு 40 லட்சம் கூட நல்லா சம்பாதிக்க முடியலன்னு பல இன்டர்வியூ சொல்கிறது. பொருளாதார ரீதியாக நினச்சி நான் வரலை, பணத்தை எதிர்பார்த்து இன்னைக்கு மட்டுமில்லை என்றைக்குமே நான் எந்த வேலையும் செஞ்சதில்லை. என்கிட்ட பணம் கொடுத்து வேலை வாங்க முடியாது, பணத்துக்காக நான் ஒரு வேலையை செய்வதில்லை அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னது. அது கூட அப்படிதான் சித்தரிப்பாயிடுச்சு. பணத்திற்காக நான் ஒரு வேலை செய்யறதில்லை, மனசு விரும்பி ஒருத்தருக்காக, ஒரு வேலைக்காக. இப்போ இந்த சோப்பு சீப்பு கண்ணாடியில் கூட என்ன பணம் வந்துடும், அதுதான் சொல்கிறேன். பணத்துக்காக இதை செய்யலையா? நல்ல பொருள், நேச்சுரலான விஷயம், அது மக்களுக்கு போய் சேரணும். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, என்னை விரும்புகிறவர்களுக்கு, நம் நாட்டில் இருக்கிறவர்களுக்கு போய் சேரணுங்கிறதான். ஓகே, இப்போ இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா உங்களை கண்டுபிடிச்சி இவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு அந்த படத்துக்கு. நல்லா பண்ணியிருக்காருப்பா, சூப்பராக இருக்குது, இந்த கேரக்டர் எப்படி ஏற்று நடித்தாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பக்கம் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ நீங்கள் பேசுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் போடுறாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க நான் பார்க்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு. உங்களுடைய குழந்தைகள் பார்ப்பாங்க, மனைவி பார்ப்பாங்க, எதுவும் சொல்லலையா அவங்கக்கிட்ட? இல்லை, இனியா சொன்னால் உங்களை பற்றி தப்பாக எழுதிட்டு இருக்காங்கன்னு. அப்போ நான் சொன்னேன், நீ அவ்வளோ தவறான பக்கங்களில் இருக்கிறாயா?
அப்படின்னு கேட்டேன். தவறாக எழுதுகிற, தவறாக வார்த்தைகள் விடுகிற பக்கங்களில் நீ எப்படி இருக்கிற, அது தவறு இல்லையா அப்படின்னு சொன்னேன். அவளுக்கு புரிஞ்சிருச்சு, ஓ இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாத போகக்கூடாத இடங்கள். தவறாக எழுதுகிற, தவறாக செய்கிற இடத்துல நமக்கு வேலை இல்லை. ஓகே. நான் ஒரு 8 வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு முறை நான் அப்போ தான் ஃபேஸ்புக்கெல்லாம் டச் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு தேவயானியுடைய கடை திறந்த ஒரு விஷயத்தை நம்ம போட்டேன், இந்த மாதிரி கடை திறந்தோம் அப்படின்ட்டு. அதுக்கு ஒருத்தர் உடனே கமெண்ட்ஸ் போட, தேவயானிக்கு திறக்கிறதே வேலையா அப்படின்ட்டு. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாரு என்னடா அது இப்படி பேசுகிறேன். அவனுக்கு பதில் போட்டேன், இதுவரை 80 கடைகளை ஒரே நபருக்கு தெரிந்திருக்கிறார், பொம்மிஸ் நைட்டிஸ். ஆமாம் அப்படின்னு சொன்னேன், பதில் போட்டேன். அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், சார் இது ஏதோ ஒரு சாக்கடை போல இருக்குது, நல்ல மீன்கள் இந்த ஃபேஸ்புக்கில் வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன், சாரி சார் நான் இதுலேருந்து வெளியில் போகிறேன்ட்டு வந்துட்டேன். அப்போவே 7-8 வருடங்களுக்கு முன்பாக சொல்கிறேன். அந்த மாதிரி அதை ஒரு சாக்கடையை ஆக்குகிறது தேவையற்ற ஆட்கள். நல்ல சில இடங்கள்ல அப்படி பேச முடியாது இல்லையா, நேருக்கு நேரம் அப்படி சொல்ல முடியாது இல்லையா. ஓகே. இப்போ உங்களுக்கு 2 ஃபேஸ் இருக்குது. ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு இயக்குனர், நடிகர், இன்னொரு பக்கம் தேவயானியோட கணவர். ஆனால் அதிகமாக அறியப்படுறது தேவயானியோட கணவர் அப்படிங்கிற விஷயம். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இவர் தேவயானியோட கணவர் அப்படின்றத நிறைய இடங்கள்ல வந்து இரண்டையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். எனக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்லை. ஏதோ ஒன்றாக நாம் அறியப்படுகிறோமே. இனியாவின் அப்பாவின் கூட தான் சொல்கிறாங்க, நாளைக்கு பிரியங்காவோட அப்பான்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு இனியாவோட குழந்தையோட தாத்தா அவ்வளோ அப்படி சொல்லுவாங்க. இப்போ தேவயானி சில பேர் எங்கெல்லாம் எப்படி அறிகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்கூலுக்கு போனால் இனியா அம்மானு தான் சொல்கிறாங்க, இனியா அம்மா வந்துடுச்சு அப்படி தான் சொல்கிறாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இனியா அம்மா. இது ஒரு விஷயம் இல்லை. ஆனால் சௌத்ரி சார் ரொம்ப வன்மையாக கண்டிச்சார் அதை. மேஜிக் ஃப்ரேம்ஸ் உட்கார்ந்துருந்தார், நான் உள்ளே போனேன் சௌத்ரி சார் பார்க்குறதுக்கு. இப்போ சமீபத்தில் வணக்கம் போட்டுட்டு, தெரியுதா யாருன்னு, தெரியும் தேவயானி கணவர்னு அவருக்கு ரொம்ப முதல்ல ராஜகுமாரன் டைரக்டர், அப்புறம்தான் தேவயானி கணவர் அப்படின்னார். அவர் பார்த்து ரொம்ப கடுமையாக சொன்னார். எஸ் சார், படம் நம்ம கம்பெனியில் தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கிறார் அப்படி சொன்னார். அவருக்கு அது பிடிக்கல, தேவயானி கணவர்னு சொல்கிறது அந்த பெரிய மனிதருக்கு எங்கள் டைரக்டர் அவன் அப்படி நினைக்கிறார். இதே விஷயம் சௌத்ரி சார் வீட்லேயும் நடந்தது. நான் சில இடங்களில் 2-3 ஃபங்க்ஷனில் பார்த்துட்டேன். சௌத்ரி சார் வருவாங்க, கூடவே மிஸ்ஸஸ் வருவாங்க. வந்து அப்படிமா நான் வணக்கம் சார், அவங்களா வாலண்டியராக அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் ஜீவா அம்மா அப்படின்னு. இன்னொரு வாட்டி இன்னொரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் பார்த்தேன், ஜீவா அம்மா அப்படின்னாங்க. அப்புறம் நான் நிறுத்திட்டேன், நில்லுங்க அம்மா, முதல்ல நீங்கள் எங்கள் முதலாளி அம்மா, அப்புறம்தான் ஜீவா அம்மா அப்படின்னு சௌத்ரி சார் பார்த்துட்டு சிரிச்சுட்டாரு. அதை சொல்கிற தைரியம் எனக்கு இருக்குது. காரில் ஏற போகும்போது நிறுத்தி சொன்னேன், நில்லுங்கம்மா, முதல்ல நீங்கள் எங்கள் முதலாளி அம்மா, அப்புறம்தான் ஜீவாவோட அம்மா அப்படின்னு. சார் சிரிச்சார். உண்மையில நீங்கள் சௌத்ரி சாருடைய துணைவி ஃபஸ்ட்டு, அப்புறம்தான் ஜீவாவோட அம்மா இல்லையா. அவர்களுக்கு அது ஆக அடையாளம்ங்கிறது எப்படி அறியப்படுகிறோம் என்பதில் அடையாளப்படுத்திக் கொள்வதில் ஒன்றும் குறையில்லை, தவறும் ஒன்றும் இல்லை. அது ஒரு இயல்பான விஷயம். சில சமயம் அது இரிட்டேஷன் ஆகலாம். எனக்கு வந்து என்ன தேவயானி கணவர் என்பதை விட நான் ஜீவாவோட அம்மான்னு சொல்றது, நீங்க எங்க முதலாளி அம்மா ஃபர்ஸ்ட் அப்படின்னு இரிட்டேஷன் ஆச்சு, அது சொல்றேன். ஓகே. ஆனால் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இது இருக்கா சார்? ஏன்னா ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஒரு இயக்குனர், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறையா அவங்கள பற்றியும் சொல்கிறாங்க. தேவயானி மேம் வந்து எப்படி வந்து இந்த இயக்குனரை கல்யாணம் பண்ணாங்க இருக்கும். அது ஆமாம்மா, அது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அது அன்றைக்கு அதிர்ச்சியாகி விழுந்தவர்கள் இன்னும் இயலாதவர்கள் தான் இன்னமும் அந்த கமெண்ட்ஸ்லேயே இருக்காங்க நிறைய. இல்லை, அதை நான் டேரெக்டாக கேட்க முடியாமல் தான் நான் இப்படிலாம் கேட்டேன். இல்லை அந்த பெரும் அதிர்ச்சி சார் அது இன்னும் இருக்குது. அதிலிருந்து விழுந்தவர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. தேவயானியை அவங்க ஒரு நட்சத்திரமாக மட்டும்தான் பார்க்குறாங்க. அது ஒரு பொண்ணு, அதோட வயசு என்ன, அதோட தாட்ஸ் என்னன்னு, அது வந்து ஒரு சின்ன பொண்ணு. இப்போ விண்ணுக்கும் மண்ணுக்குமோ நீ வருவாயனவோ அதெல்லாம் பண்ணும்பொழுது ஒரு 25-26 இருக்கிற ஒரு பொண்ணு. 25-26ங்கிறது என்ன வயசு யோசிச்சு பாருங்க. அந்த 25-26ஓட வயசை வச்சுக்கிட்டு பல பேர் கிசுகிசோ எழுதுறது 50 வயது உள்ள சரத்குமார் அந்த மாதிரி எழுதுவாங்க. இதெல்லாம் வந்து ஃபேக்கு, சரிங்களா. ஒரு 25 வயசு இருக்கிற பொண்ணு ஒரு 28-29 வயசு இருக்கிற ராஜகுமாரன் மேலே காதல் வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். தேவயானியை நான் இன்னமும் தேவயானியா, இன்னமும் அதே பிரின்சஸாகவே நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக நான் எவ்வளவோ இழந்திருப்பேன். அதெல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை.
ஒரு இடத்துல போய் கதை சொல்ல போயிருக்க மாட்டேன். வேணாம், தேவயானி புருஷன் தினமும் வராருன்னு சொல்லுவாங்கன்ட்டு நான் போயிருக்க மாட்டேன். நான் ஒரு அஜித்தையோ ஒரு விஜயோ நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். அவங்களாம் எனக்கு ஒரு மிகுந்த நண்பர்கள் தான். ஆனால் செட்டில் என்ன சொல்லுவாங்க, தேவயானி புருஷன் தினமும் வராரு, வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு முறை 2 முறை தான் நான் யாரையுமே பார்த்துருக்கிறேன், அஜித்தையோ விஜயோ. அதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேன். அந்த மாதிரியான ஒருத்தன். இதெல்லாமே இருக்கு. எந்த ஆஃபீஸ்லையும் நீங்கள் என்ன ஒரு சூப்பர் கூட்டத்தை தவிர வேறு எங்கேயும் என்னை யாரும் பார்த்துருக்கவே முடியாது. என் ஆஃபீஸு சௌத்ரி சார் ஆஃபீஸு. இப்போ கூட நான் போவேன், போனது வாயா அப்படிம்பாரு. நான் ஒரு ரைட்டான சப்ஜெக்டோட ரைட்டான ஆர்டிஸ்டோட ப்ரொடக்ஷன் கரெக்டாக பண்ணுறது மாதிரி போனால் உடனே போய் சூப்பர் கூட்டில் பண்ணிவிடுவேன். எப்பொழுதுமே அவர் வந்து என்னை இருகரம் நீட்டி வரவேற்கிறவர். அது மாதிரி சௌத்ரி சாருக்கு மிக பிடித்த ஒரு இயக்குனர் நான் தான் இன்னைக்கு வரைக்கும். அவர் சொல்லியிருக்கார் அவர் வாயாலே. நான் ஒரு நிறைய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருந்தா கூட ரவிக்குமார் சார், விக்ரமன் சாரோட லிங்குசாமி, நிறைய இயக்குநர்கள் பண்ணியிருந்தா கூட நீதாயா எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர், உன்னை அறிமுகப்படுத்துக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு என்கிட்டயே சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா மின்னுக்கும் மண்ணுக்கும் ஆஃப்டர் மின்னுக்கும் மண்ணுக்கும் டைமில் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு எனக்கு என்ன கம்பெனி பார்த்துக்கும் அப்படின்னு ஒரு டைரக்டர் விலகி கூட நிற்பாங்க. ஆனால் நான் என்னுடைய ப்ரொடக்ஷன் பண்ணும்பொழுது கம்பெனியே விலகுனா கூட நான் விட முடியாது இந்த படத்தைன்னு சொல்லி முடித்தார். அந்த போல்ட்னஸ் அவரே நிறுத்த சொன்னார் படத்தை. வேணாயா, நீ வேறு ஏதாவது பண்ணிக்கலாம், இந்த படத்தை நிறுத்திடையான்னாரு. முடியாது சார், நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா நிறுத்த மாட்டேன். இல்லையா, இந்த படம் நான் தொடர்ந்து நடக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுயான்னாரு. நான் பார்த்துக்கிறேன் சார். இல்லையா, உங்களோட ஹீரோ வந்து கொஞ்சம் இது தொல்லையாக இருக்குதுயா. நான் ஒரு சாதாரண அசிஸ்டண்ட்டாக இருந்து அவர் கூட வந்திருக்கிறேன் சார். அவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அந்த படத்துலேயே அவ்வளோ 2 வேடம் போட்ட படத்துலேயே நான் தான் அவரை எவ்வளவோ ஹேண்டில் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, இங்கே வந்து அவருக்கு சிங்கிள் வேடம் தான் சார், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் பண்ணி முடித்தேன் படத்தை. அதனால் அவர் சொல்லுவார், நீ ஆனால் அந்த தன்னுடைய கௌரவம் எங்கேயும் பாதிக்காமல் ஒருத்தன் எடுத்து பண்ண அப்படிங்கிற போது அவன் தானே மிகப்பெரிய கேப்டன். அது அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போவுமே ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ கூட அவர் சொல்லுவார், சௌத்ரி சார், 2 பொண்ணையும் நாம தான் இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு தேவையான. ஓகே, ஆனால் உதவி இயக்குனர் டு இந்த ஒரு இடம் மாறி இருக்கு. நீங்கள் நிறையா படங்கள் அவங்க உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அப்போ போய் டைலாக் சொல்லி கொடுத்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க. அப்புறம் ஏன் சார் அந்த சேசிங்லாம் வந்துச்சு கோயிலில் போயிட்டு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு? இல்லை, ஒரு பெண் வந்து திருமணம் செய்து கொள்ள விரும்பும் பொழுது ஒரு தகுதியான நபர் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை செய்ய நம்ம தயாராகும் பொழுது, வீட்டில் அதை ஏற்றுக்காத போது நம்ம அவளுடைய தேவையை அவளுடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும். அது ஒரு சத்திரியனுடைய கடமை. நான் ஒரு பிறப்பால் மிகப்பெரிய சத்திரியன் இல்லையா, இந்த மண்ணின் மிகப்பெரிய மைந்தன் நான். ஆனால் ஒரு நல்ல காமெடியை சொல்கிறேன். கோவிலுக்கு போய் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நான் கேட்டேன், நிஜமாவே கல்யாணம் பண்ணணுமா இல்லை நம்ம சும்மா சாமி கும்பிட்டு போயிடலாமல்? அந்த அம்மா ஒடி முறைச்சது. அப்படி உங்களுக்கு ஓடிச்சா சார்? அந்த டைம்ல அவங்க பீக்ல இருக்காங்க. இல்ல, நான் அவர்களுடைய சுதந்திரத்தை அங்க வெளியிடுறேன். இப்போ கூட உங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமா இல்லை சும்மா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிருமான்ட்டு. அதெல்லாம் இல்லை, கல்யாணம் தான் அப்படின்னு அந்த அம்மா பிடிவாதமா கல்யாணம் பண்ணுச்சு. ஆக அந்த இடத்துல கூட ஜஸ்ட் 10 நிமிஷம் முன்னாடி கூட நான் கேட்குறேன், சும்மா சாமி கும்பிட்டு போயிடும். யார் நம்ம என்ன செய்ய முடியும்? நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ண எல்லாருமே அவங்க கூட இப்போ கான்டாக்டில் இருக்காங்களா சார்? இப்போது விக்ரம் சாராக இருக்கட்டும், விஜய் சார், சார்லாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறீங்க. எல்லாரும் இப்போ ஆர்டிஸ்ட்டுங்க யாரு கூடவும் எனக்கு ஒன்றும் பெரிய தொடர்பு இல்லை. ஏன்னா அவர்களெல்லாம் தொடர்புக்கு அப்பாற்பட்ட எல்லையில் இருக்கிறாங்க. நான் ஒன்றும் அவங்கள வாலண்டியராக தொடர்பு கொள்கிற இடத்துலையும் நான் இல்லை. யாரு கூடவும் தொடர்பு இல்லை. விக்ரம் சார் கூட இல்லையா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் ரொம்ப முக்கியமான படம் இல்லையா? இல்லை, விக்ரம் சார் கூட கடுகு படம் பண்ணும்போது அன்றைக்கி வந்தார், செட்டுக்கு வந்தார். என்ன நடிச்சிருவீங்களா நீங்கள்? நடிங்க பார்க்கலான்னாரு. நான் சொன்னேன், என்ன சார் உங்கள் முன்னாடி நான் என்னத்தை நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நடித்தேன். கிண்டல் பண்ணார் வந்துட்டு. அந்த மாதிரி அவ்வளோதான். என்னை பர்சனலாக அவங்க என்னை யாரும் நான் டச் இல்லை. நான் அவ்வளோதான் சார். ஒன்ஸ் நான் வந்து அந்த நேரத்துக்கு தான் சந்திப்பேன். ஆனால் பாரதி ராஜா சாரை நீங்கள் ஒவ்வொரு இன்டர்வியூலையுமே பெருசாக சொல்கிறீங்க. அவர் தான் நமக்கு கண்டிப்பாக நம்ம இதில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர் அப்படின்ட்டு. ஆனால் மகேந்திரன் சார் சொல்லும்போது நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் பெரிய இதாகிடுச்சு. உதிரிப்பூக்கள் படம் வந்து பெரிய இதாகிடுச்சு. அது ஒரு கம்பேரிசன் மாதிரி ஆகிடாதா? நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலும் கம்பேர் பண்ணலைன்னாலும் தமிழ் சினிமாவின் கடவுள் பாரதி ராஜா, அதுதான் உண்மை. ஆக தமிழ் சினிமா என்கிற பெயரில் இங்கு தமிழ் சினிமா எடுக்கப்படாமல், தமிழர்கள் செய்யாமல்
வேறு வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் இயக்கி கொண்டிருந்தார்கள். ஒரு கேமராமேனாவது அட்லீஸ்ட் பிரகாஷ் ராவ்னு சொல்லி ஒரு வேறொருத்தராக இருப்பார், ஒரு ராவாக இருப்பார். சரிங்களா? ஒரு படம் அப்படித்தான் இருந்தது. ஏன் மகேந்திரன் சார் அது கிடையாதுன்றீங்களா? மகேந்திரன் சார் ஒரு திரைப்பட இயக்குனர் சார். அவர் நாட் ஓன்லி உதிரிப்பூக்கள், அவர் மிகுந்த 60களிலிருந்தே அவர் கதை, அந்த தொழிலாளர்களுடன், அந்த அன்றைய காலகட்டத்தினுடைய படம் செய்பவர்களுடன் அவர் இருந்து தொழிலாக அப்படியே அவர் இருந்து அதுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார். பாரதிராஜா என்பவர் முதல் படத்திலே எல்லாவற்றையும் முடித்துக்கொண்டு ஒரு புது பாணியை உருவாக்கியவர். உருவாக்குவது என்பது வேறு, ஒரு தொழில் மற்றவர்களுடன் ஒத்துழைத்து கொண்டே அப்படியே வாழ்ந்து கொண்டே அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில படங்கள் எடுப்பது என்பது வேறு. அது ஒரு தொழில் மேம்பாடு தான். ஓகே, ஓவர் ரேட்டட் அப்படின்றீங்க. ஓவர் ரேட்டட், அதாவது ரொம்ப அதிகமாக அவர் புகழ்ந்துட்டோம், அந்த அளவுக்கு அவர் தகுதி இல்லைன்றீங்களா? இருக்கலாம். ஏன் அப்படின்னா, நான் என்னுடைய இயக்குனர் கூட சொன்னார், நீங்கள் உதிரிப்பூக்கள் பற்றி அப்படி சொல்லியிருக்க வேண்டாமே, அது ஒரு கிளாசிக்கு அப்படின்னாரு. சரி சார், சரிங்க சார்னு சொல்லிட்டேன். ஆனால் கிளாசிக்னா என்ன? பரதநாட்டியம் ஒரு கிளாசிக் டான்ஸா? காபரே வேற ஒரு வகையான டான்ஸா? பரதநாட்டியம் உடையை போட்டுக்கொண்டு காபரே ஆடினால் அந்த காபரே நடனம் கிளாசிக் டான்ஸ் ஆகிவிடுமா? ஆகாது இல்லையா? காபரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு பரதநாட்டியம் ஆடினோம் என்றால் அந்த பரதநாட்டியம் கிளாசிக் ஆகுமா? ஆகாது. ஆகாது. உங்களுடைய கிளாசிக், ஃபர்ஸ்ட் கிளாசிக்னா என்ன? உயர்ந்த விஷயத்தை உயர்ந்த நோக்கத்தோடு உயரிய செய்கைகளோடு செய்தால்தான் அது கிளாசிக். கண்டென்ட் ஒரு பெண்ணை எப்படி அடைவது, அவளை எப்படி அனுபவிப்பது, எப்படி அவள் பெண்ணாலே அவள் என்று அலைந்து கொண்டே அதை ஒரு வன்மம், துயரம், துன்பம் நிறைந்த ஒரு இது மாதிரியான ஒரு விஷயத்துடன் சரியாக சொல்லணும்னா, ஒரு நாய், சில நாய்கள் ஒரு பெண் நாய் பின்னால் எப்படி போயிட்டே இருக்கு, அதையே படமை எடுத்துட்டு அதற்கு பிறகு ஒரு கிளாசிக் டச் கொடுத்துட்டு அது கிளாசிக் ஆயிரும்னா அது முட்டாள்தனம். சரியா? அப்படி அல்ல. நீங்க என்ன மாதிரியான கண்டென்ட்டை சொல்றீங்க, மக்களுடைய என்ன உணர்வை சொல்றீங்கிறத பொறுத்து தான் அது கிளாசிக் ஆகும். அந்த இதில் தான் சொல்ல. ஆனால் நிறைய கொந்தளிப்பு வந்துச்சு சார், நிறைய பேர் அறியாமை தான். ஒருத்தர் சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ என்னுடைய விக்ரமன் அப்படி ஒரு கதையை செய்வாரா? யோசிப்பாரா? மைண்ட்ல நினைப்பாரா? நினைக்க மாட்டார். அவர் குரு, தெய்வம். அதுதான் அவர் எனக்கு குருவா இருந்திருக்கார். சரியா? அதனால அவர் தெய்வமாகவும் நான் வணங்கிட்டு இருக்கிறேன். இப்போ கூட வி சேகர் சாருடைய காரியத்துக்கு போயிட்டு வந்தார். நான் வெளியில் நின்று இருந்தால் வந்துட்டார், எனக்கு தெரிஞ்சு போச்சு. போனேன், உள்ள போயிட்டு வந்தீங்களா சார்னே. மஞ்சள் தண்ணி வந்தது, அது பேண்ட் எடுத்துகிட்டு 2 கையில் தண்ணி ஊற்றி 2 காலையும் நான் தான் எடுத்து கழுவி விட்டேன். ஓகே சார் அப்படின்னு பின்னாடி ஊற்றினார். இல்லை சார், நான் கழுவிட்டு துடைச்சோறேன்னு சொல்லி 2 கழுகு தண்ணி ஊற்றி கழுவி அவரை உள்ளே அனுப்புனேன். ஆனால் இப்போ அவர் பற்றையிலேருந்து, இப்போ மகேந்திரன் பற்றையிலேருந்து வெளியே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இப்போ அவங்க சொல்லும்போது, இப்போ வெற்றிமாறனாக இருக்கட்டும், அமீர் அவர்களாக இருக்கட்டும், அவங்க ஓப்பனாகவே போடுறாங்க. அவங்க பேர் மென்ஷன் பண்ணலை, பட் ஆனால் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி இது இப்படி பேசலாமா, இது எப்படி தவறு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் அவங்களும் கொஞ்சம் கொந்தளிக்கிறாங்க இல்லையா? பட்டறையிலிருந்து வெளிவந்தவர்கள் என்றால் நம்ம ஒரு படைப்பை பற்றி பேசுவதற்கு நம்முடைய விஷயம் படிக்காமல், நான் என்ன சொன்னேன்னு சொல்லாமல் தெரிஞ்சிக்காமல் பேசுகிறது. இப்போ அமீர் கூட சொன்னார்னு சொன்னாங்க. அமீர் பாலாவோட செட்டு, பாலாவும் நானும் ஒரே டைமில் தான் அவார்டுகள் வாங்கினோம். அதனுடைய உதவியாளர் தான் அமீர். அதுலேருந்து என்னோட ஜூனியர் தான் அவர். சரிங்களா? ஒரு ஜூனியர், ஒரு என்ன வயதோடு எடுத்து பார்த்தாலே என்னோட ஒரு சின்ன பையன்தான். ஆனால் பார்க்கும் பொழுது அவர் தன்னை ஒரு பிரம்மாண்டமாக பெரிதாக நினைத்து கொண்டு குரல் கொடுப்பார். என்னை அவர் சாதாரணமாக நினைத்து கொண்டிருப்பார். ஆனால் அவர் என்னோட ஜூனியருங்கிறது அவருக்கு ஞாபகமே இல்லாத ஒரு விஷயம். சரிங்களா? அதை விட மிக முக்கியம் இயக்குனர் இமயம். இப்போ நீ இப்படி உட்கார்ந்துருக்கிற மாதிரி அவர் உட்கார்ந்தாருன்னா நாங்கள் தரையில் கூட உட்கார மாட்டோம், தூரமாக நிற்போம். அவ்வளவு ரெஸ்பெக்ட் வைத்திருக்கிற ஒருத்தர். அவரையே எதிர்த்து போட்டியிட்டவர் அமீர். நான் உங்களை தோக்கடிக்காமல் விட மாட்டேன்னு. சரிங்களா? அவருக்கு அவ்வளவு பெரிய அந்த பரதராஜ் இல்லைன்னா பாலா இல்லை, யாருமே இல்லை, பாக்கியராஜ் இல்லை, யாருமே இல்லை, கோயம்புத்தூர் இல்லை, மதுரை இல்லைங்கிற விஷயம் தெரியாத ஒருத்தர். அவரால் தான் சினிமா இங்கே இருக்குது, அவரால் தான் சினிமாவுக்கு நம்ம வந்திருக்கிறோம் என்கிற உணர்ந்தான் நம்ம அந்த பக்தி நமக்கு வரும். அவருக்கு தெரியல. ஓகே சார், இந்த பக்கம் வந்தால் இப்போ உங்கள் ஃபேமிலியில் நகுல் அவர்களை பற்றி நீங்கள் அதிகமாக இன்டர்வியூஸில் பெருசாக பகிர்ந்துக்கிறது கிடையாது. உங்களுடைய அந்த உறவு எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும்? ஏன்னா அக்கா வீட்டுக்காரு அப்படின்னு இப்போ நாங்கள் ஜென்ரலாக சொல்லும்போது அக்கா வீட்டுக்காருனா அது எல்லாமே இருக்கும் அதில்.
பாசம் நேசம் இது சண்டை சச்சரவு எல்லாத்தையும் இருக்கும். ஆனால் நம்ம அக்கா வீட்டுக்கார் நமக்கு ஒன்றுனா வந்து நிற்பார் அப்படிங்கிற மாதிரி. ரிலேஷன்ஷிப்புங்கிறது அவங்கவுங்க மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. அவங்க அக்காவோட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணால் அவங்க வீட்டுக்கு வருவாங்க, நானும் பார்ப்பேன், இது பண்ணுவேன், பேசுவேன். அவங்க அக்கா கூடவே சரியான தேவையான நேரத்தில் மட்டுமே அக்காவிடம் அவர்கள் வருகிறார்கள், பேசுகிறார்கள். சில சமயம் சண்டை போட்டு போய்கிறார்கள். அதனால் அவங்க இங்கே ஒன்றும் பெருசாக வர்றதில்ல, நானும் பெருசாக அவங்களோட டச்சில் இல்லை, அவ்வளோதான். ஓகே. அரசியலை பற்றி நிறையா சில கருத்துக்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது எப்படி புரிஞ்சுக்கப்பட்டது அப்படின்றது தெரியல. விஜய் அரசியலை பற்றி நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், எடுத்த உடனே எதுவுமே பண்ணிட முடியாது. இல்லை, அது வந்து ஒரு ஆபத்தான இடத்துல நம்ம நின்றுட்டுருக்கோம். சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆக முடியுமா இந்த தேர்தலில்? ஏன் முடியாது? மக்கள் தான் முடிவு பண்ணணும் சார். அது மக்களாலும் முடிவு பண்ண முடியாது. தேமுதிகவிலேருந்து யாராவது முதலமைச்சர் ஆக முடியுமா? முடியாது. பாமகவிலேருந்து யாராவது முதலமைச்சர் ஆக முடியுமா? முடியாது. அப்புறம் எப்படி தாவேகாவிலேருந்து மட்டும் முதலமைச்சர் ஆகிவிடுவார்கள் நம்புகிறீர்கள்? யாராலும் முடியாது. இந்த நால்வரும் ஒரு முதலமைச்சரை உருவாக்கியாக வேண்டும். அது இந்த கட்சியா அந்த கட்சியா, அதுதான் நான் சொல்வது. ஒரே கட்சியில் கூட இணைந்து கொள்ளுங்கள், ஒரு முதலமைச்சரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உண்மையாகவே நாட்டின் மீது பற்று இருந்தால், மக்களின் மீது அன்பு இருந்தால், 4 பேரும் சேர்ந்து ஒரு முதலமைச்சரை தேர்வு செய்யுங்கள். அவரை வைத்துக்கொண்டு அழகாக நாட்டை நடத்துங்கள், பலப்படுங்கள். பின்னால் பார்க்கலாம். நீங்கள் ஏடிஎம்கேவில் இணைந்தால் என்றைக்கு வேண்டுமானாலும் ஒரு பலசாலி முதலமைச்சராகி விடலாம். அது மக்கள் ஆட்சியை கொடுக்கிற ஒரு கட்சி இல்லையா? ஓபிஎஸ் இருந்தார், பன்னீர்செல்வம், அப்புறம் எடப்பாடியார் வந்தார், நாளை இன்னொருவர் கூட வரலாம். அங்கே வந்து தலைமை என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று தான். சரியா? இதெல்லாம் இருக்கிறது. எனக்கும் முதலமைச்சராகணும், உனக்கும் முதலமைச்சராகணும் சொல்லிட்டு ஓட்டுக்களை சிதறடித்து பலவீனப்படுத்தினால், நம்ம இவ்வளவு நாள் காப்பாற்றி கொண்டிருந்த அன்னையும் பிதாவும் மாதிரியான 2 கட்சிகள் சேக்கானா அது நாட்டுக்கு தானே ஆபத்து. இப்போ நிறைவாக வந்துட்டு அடுத்த ஹீரோயின் எப்போ வரப்போகிறாங்க உங்கள் வீட்டில் இருந்து? இனியாவா பிரியங்காவா? வரணும், தெய்வ அனுகிரகம் வேணும். பிரியங்கா ஆல்ரெடி படம் நடிச்சிட்டு இருக்கா. எப்போ மறுபடியும் ஷூட்டிங் வைப்பாங்கன்னு தெரியல. ஒரு 15 டேஸ்க்கு மேலே அவள் முடிச்சிருக்கா. பிரசாந்த் சாருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு வரணும். இனியாவுக்கு ஆல்ரெடி கதை சொல்லப்பட்டிருக்குது. கஸ்தூராஜா சாருடைய ஒரு காம்பினேஷனில், தாத்தாவுக்கும் பொண்ணு பேத்திக்கும் உண்டானபடியான ஒரு காம்பினேஷனில், அதுவும் எப்படி சரியாக வருங்கிறத பார்த்து. அவர்கள் ஃபைனல் இயரில் இருக்கிறா இனியா. அது இல்லாமல் அவள் பயங்கரமாக பாடல் கீடல் கச்சேரி அப்படின்னு போயிட்டே இருக்கா. பிரியங்கா இந்த ஒரு படம் பண்ணிவிட்டு, அவளுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் இயர்னா 3 இயர்ஸ் இருக்குது. என்ன பண்ணுவாளோ அப்படி அதுக்குள்ளே வரட்டும். குழந்தைகள் ஆசை இருந்தால் வரட்டும், பார்க்கலாம், அவ்வளோதான். இல்லை, ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க சந்தானம் சார் வந்து சம்பளம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அது பெருசாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் சந்தானம் சார் உங்களுக்கு கால் பண்ணி ஏதாவது பேசினாரா? சே அவர் பேசணும், அப்படி ஒன்றும் இல்லையே. அவர் ஏன் பேசுகிறாரு? இல்லை சார், எல்லாருக்குமே தெரியுது ராஜகுமாரனுக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை. அவர் வந்து இருக்கப்பட்டவர்னு எல்லாருமே மைண்டில் வச்சு. நீங்கள் இருக்கப்பட்டவர் தானா? இல்லை, நான் வந்து ஒரு வேலையை செய்வதாக இருந்தால், இப்போ கூட மில்டன் சார் அடுத்த படத்தை கேட்கும்பொழுது நான் ஒரு குறிப்பிட்ட சம்பளம் கேட்டேன். அவர் கொடுக்காதனால நான் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். இருக்கப்பட்டவர்னா அவர்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்கப்பட்டவன் தான். ஆனால் வேலை செய்யும் பொழுது எந்த வேலைக்கு சம்பளம் வாங்கலாம், எந்த வேலைக்கு வாங்க வேண்டாம்னு இருக்குது. கண்டிப்பாக சார், உங்கள் அடுத்தடுத்த முயற்சிகளுக்கும் இமயா நேச்சுரல்ஸ் போன்ற விஷயங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.